ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு மிகுந்த தைரியம் தேவை. மிகுந்த தைரியம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. பவுல் வீட்டு காவலில்தான் இருந்தார் என்றாலும் அவரது கைகள் ரோம போர் சேவகருடன் கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தன. ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு போர் சேவகன் பவுலின் கைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தான். பாருங்களேன், அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 4 24. அப்போ ஒரு நாளைக்கு 4 போர் சேவகர்கள், ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு ரோம போர் வீரன், அவனுடைய கைகள் பவுலின் கைகளோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த நிலைமையில தான் பவுல் எல்லாருக்கும் சத்தியங்களை சொல்லி கொண்டு இருந்தார். இது படிக்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெயிலில் கட்டப்பட்ட நிலையில ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீ கிடையாது. He was chained all the time, 24 hours. But the word of God was not chained. பைபிள் ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு பவுல் எழுதியிருப்பார். நான் தாங்க கட்டப்பட்டிருக்கேன், ஆண்டோட வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை.